கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். அசத்தலான காரசாரமான சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். நீங்கள் போனோட கூட சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். மிக்ஸ் பண்ண சிக்கனை ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். சிக்கன் 15 மினிட்ஸ்க்கு ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதோட பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கிறேன். மினிட்ஸ்க்கு ஃப்ரை ஆனதும் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணினதும் நான் மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டுடுறேன். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதோட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதும் நான் மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு விட்டுடுறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணினதும் நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சிக்கனோடு சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கிறேன். 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பராட்டாவோட, ரைஸோட, சப்பாத்தியோட, தோசையோட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.